நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லோக்பால் அமைப்பை பற்றி வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? லோக்பால் அமைப்பு பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்குது. லோக்பால் பற்றி பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து அவ்வளோ கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம நிறைய படிக்கணுன்னா கொஞ்சம் அவுட் சைட் சோர்சஸ் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து நம்ம நிறைய வந்து ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த லோக்பால் அமைப்பை பற்றி உங்களுக்கு ஓவராலாக வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லோக்பால் என்பதன் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா மக்கள் காவலன். சரிங்களா? லோக்பால் என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா மக்கள் காவலன். அடுத்து பாருங்கள், லோக்பால் என்ற பதத்தை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிங்வி. அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். லோக்பால் என்ற பதத்தை உருவாக்கியவர் வந்து சிங்வி. சரிங்களா? பொது வாழ்வில் ஊழலை ஒழிப்பது இதன் முக்கிய நோக்கமாகும். சரிங்களா? ஸோ லோக்பால் அமைப்பு வந்து எதற்கானது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, பொது வாழ்வில் இந்த ஊழல்கள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ ஊழலை ஒழிக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த லோக்பால் அமைப்பு வந்து நிறுவியிருப்பாங்க. இந்த லோக்பால் அமைப்பு வந்து ஸோ யாரெல்லாம் வந்து விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த லோக்பால் அமைப்பின் கீழ் வந்து ஊழல் புகாரில் ஈடுபட்டால் அந்த லோக்பால் அமைப்பால் வந்து விசாரிக்கப்படும் நபர்கள் வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிரதமர். ஸோ பிரதமர் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாரு, தப்பு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த லோக்பால் அமைப்பு தான் வந்து விசாரிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றிய அமைச்சர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சிப்பணி உயர் அதிகாரிகளின் மீதான ஊழல் புகார், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த லோக்பால் அமைப்பு தான் வந்து விசாரிக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், லோக்பால் மசோதா முதலில் நாடாளுமன்றத்தில் அறிமுகமான ஆண்டு பார்த்திங்கன்னா ஸோ 1968. சரிங்களா? லோக்பால் மசோதா பார்த்திங்கன்னா 1968 வந்து நாடாளுமன்றத்தில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு வந்து வந்திருக்காது. சரிங்களா? மசோதா லோக்பால் சபாவில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. சரிங்களா? மசோதா லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த லோக்பால் மசோதா வந்து லோக்சபாவில் வந்து எப்போ வந்து நிறைவேற்றியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 2013 டிசம்பர் 18 வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. மசோதா நடைமுறைக்கு வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2014 ஜனவரி 14 வந்து இந்த லோக்பால் மசோதா வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், லோக்பாலுடைய முதல் தலைவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பினாகி சந்திரகோஷ். சரிங்களா? லோக்பால் அமைப்பின் முதல் தலைவர் வந்து பினாகி சந்திரகோஷ். தற்போதைய தலைவர் பார்த்திங்கன்னா நீதிபதி கான்வில்கர். சரிங்களா? ஸோ 2025 வந்து இப்போ நீதிபதி கான்வில்கர் தான் வந்து இருக்கார். சரிங்களா? லோக்பால் பற்றி ஓவராலாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த லோக்பால் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இல்லாமல் இருக்காது. சரிங்களா? சிலபஸில் இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக். நமக்கு அவுட் சைடில் வந்து பெருசாக வந்து சோர்ஸஸ் வந்து கிடையாது. ஸோ நம்ம கொடுத்தது வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.